மூன்றாவதாக அல்-மஸ்ல் அக்ஸாவுடைய குத்பா, அந்த குத்பா ஷேக் முஹம்மது தஃபீதுல்லாஹி முஃமின்களுடைய வெற்றியும் சதிகாரர்களுடைய அத்துமீறி அராஜகம் புரியக்கூடிய அழிவும் என்ற தலைப்பில் அந்த ஸலவாத் தக்வா வசதிக்கு பின்னால் சூரா நூஹ் 22 வசனம், அவர்கள் பெரும் சதி செய்கிறார்கள் என்ற அந்த ஆயத்தையும், நஹல் 45 வசனம், தீய சதிகள் செய்யக்கூடியவர்கள் நிம்மதியாக இருக்கிறார்களா, அல்லாஹ் அவர்களை பூமிக்குள் சொல்லுவாங்க மாட்டான்னு பயம் இல்லையா, அல்ல அவர்களுக்கு புரியாத வண்ணம் அவர்களுக்கு அழிவு வரும் என்ற அச்சம் இல்லையா. அதே போன்று இப்ராஹிம் 46, 47 வசனங்கள், அவர்களுடைய சதிகளை அல்லாவிடத்திலும் அவர்களுக்கு அவருடைய சதியை முறியடிக்கின்ற எதிர் சதி இருக்கிறது. அவருடைய சதி மலைகளை நகர்த்தக்கூடியதாக இல்லை, அதன் மூலம் மலை நகராது. என்னாலும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நினைக்க வேண்டாம், தன்னுடைய ரசூல்மார்களை கொடுத்த வாக்குறுதிக்கு அல்லாஹ் மாறு செய்வான்னு நினைத்து கொள்ள வேண்டாம். நிச்சயமாக அல்லாஹ் பள்ளி வாங்கும் சக்தி உள்ளவன் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கின்ற அந்த ஆயத்தை ஓதி, பொதுவாக அந்த ஆயத்துடைய விளக்கமாக எல்லா காலங்களும் இப்படி பெரும் சதிகாரர்கள் இருப்பார்கள், வழிகர்கள் இருப்பார்கள், பெரும் குழப்பத்தில் ஆழ்த்தக்கூடியவர்கள், பரவலுடைய சதிகள் எல்லாம் முறியடிப்பான். அல்லாஹ் அவருடைய ஈட்டில் அவர்களுக்கு அழிவு நாசமும் உண்டாகும் என்று சொல்லிவிட்டு, அரபியருடைய முஷ்ரிக்கீங்களுடைய தலைவர்களை நான் பார்க்கவில்லை, அழிந்து நாசமாயினான். உங்களுக்கு காபிர்கள் உங்களுக்கு எதிராக சதி செய்யும் சந்தர்ப்பத்தை நீங்கள் சிந்தித்து பாருங்கள். அன்பாலே சூரது அந்த வெற்றியை பற்றி சொல்கின்ற பொழுது, அல்லாஹ் நபியர்களை அவர்கள் கொலை முயற்சி ஈடுபடுகின்ற பொழுது அதற்கு எதிராக அல்லாஹ் சவாலை அந்த சதியை முறியடித்த நிகழ்வை சொல்லி காட்டினார்கள். ரசூல்மார்களுடைய ஒவ்வொருடைய செய்திகளை உங்களுக்கு நாங்கள் என்ன செய்கிறோம், உங்களுடைய உள்ளத்தை உறுதிப்படுத்தும் அந்த வரலாறுகளை சொல்கிறோம். எனவே உங்களுக்கு இப்படியான விடயங்களிலே உண்மையான செய்திகள், உபதேசங்கள், மூமின்களுக்கு ஒரு ஞாபகம் இருக்கிற சூரா ஹூத் 120 வசனம், நூஹ் அலைஹிஸ்ஸலாத்தை கூட்டம் பாருங்கள், பெரும் சதி செய்தார்கள். அல்லாஹ் ஈட்டிலே அழிவை நாசத்தையும் வெள்ளத்திலே மூழ்கி அவர்கள் செத்தார்கள். யாரும் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் அவர்களை காப்பாற்ற முடியவில்லை. எனவே ஒவ்வொரு கிராமங்களும் இப்படி பாவம் புரியக்கூடிய, அராஜகம் புரியக்கூடிய அப்படியான ஆக்கள் உருவாக்கியிருந்தோம் நாங்கள். அவர்கள் அதில் சதி செய்யட்டும், திட்டம் தீட்டட்டும், அவர்கள் சதி செய்கிறார்கள் அவர்களுக்கு எதிராகத்தான், அவர்களுக்கே புரியாமல் அவர்களுக்கு எதிராக சதி செய்கிறார்கள். சூரா அன்ஆம் 120. பொதுவாக பாருங்கள், அந்த அதுக்கு இணைவைப்பு பாவிக்கப்பட்ட சாதனங்கள், அந்த விக்கிரகங்கள், இவைகள் எல்லாமே அப்படியான அல்லாஹ்வுக்கு மாறுபாடாக செய்யப்பட்ட இணை வைப்புகள் எல்லாம் அழிவு நாசத்துக்கு காரணமாக அமைந்தது. அவர்களுக்கு அது பாவங்களை அது இப்படியான பாவங்கள் அலங்கரித்து காட்டப்பட்டது. அந்த பாவிகளுக்கு முஷ்ரிக்கீங்களுக்கு ஹராம்களை ஹலால் எடுத்து கொண்டார்கள். அல்லாஹ்வுக்கு மாறுபாடுகளை அவருடைய வாழ்க்கையிலே கடைபிடித்தார்கள். இழிவிலே அவர்களுடைய அழிவு நாசத்துக்கு அது காரணமாக அமைந்தது. நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்விடத்திலே பத்துஆ செய்தார்கள், பூமியில் யாரையும் காபிர்களை அழிச்சாட்டையும் புரிய நிலைமை விட்டு வைக்காது. நிச்சயமாக அப்படி விட்டு வைத்தால் அவர்கள் காபிரானவர்களைத்தான் பெற்றெடுப்பார்கள். அவர்கள் பெற்றெடுக்கும் குழந்தைகளும் காபிராகத்தான் இருப்பார்கள். எதிர்காலத்திலே உங்களுடைய அடியார்களை வழிகெடுப்பார்கள். எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்கள் சுற்றி தெரிந்து சதி செய்து எல்லாவற்றையும் முறியடித்து அழித்து நாசமாக்கினான். எனவே அவர் நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துடைய நம்பிக்கை அங்கே வென்றது, அவருடைய தைரியம், மன உறுதி வென்றது. எனவே அதே போன்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லும் பொழுது பல்லவருடைய நூஹ் அலைஹிஸ்ஸலாம் என்னுடைய காரியத்தை அல்லாஹ்விடம் படைக்க, நிச்சயமாக அல்லாஹ் அடியார்களை பார்த்து கொண்டிருக்கிறான். அல்லாஹ் அவர்களுடைய கெடுதிகள் சதிகளின் கெடுதிகளை விட்டு அவரை பாதுகாத்தான் நூஹ் அலைஹிஸ்ஸலாம். அதே போன்று ஃபிரௌனுடைய கூட்டத்தார்களுக்கு கடும் தீய வேதனை அவர்களுக்கு ஏற்பட்டது என்று சொல்லி அந்த வசனத்தை ஓதி, இடையிலே பொதுவாக பலஸ்தீன் மக்கள் இங்கு சிரமப்படுகின்றவர்களுக்கு எதிரான சதிகாரர்களை முறியடித்து அழித்து நாசமாக்கி இவர்களுக்கு ஈட்டிட்டம் அளிப்பான துவாவை ஞாபகப்படுத்தி, பொதுவாக எல்லா காலங்களிலும் இப்படியே சதிகாரர்கள் இருந்தார்கள். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், எப்பொழுதும் இந்த இவர்களுக்கு எதிரான நமக்கு அல்லாஹ்வுடைய உதவி பெற்று தருகின்ற சாதனமாக சொல்லுகின்ற பொழுது, நீங்கள் நன்மையை உங்கள் தீமையை விட்டு தடுங்கள், உங்களுடைய துஆக்கள் ஏற்றுக்கொள்ளப்படாத நிலைமை வர முன்னால் நல்லதை ஏவிக்கொண்டீர்கள், தீயை தடுத்து கொண்டீர்கள். நீங்கள் இஸ்திக்பார் செய்வீர்கள், இஸ்திக்பார் ஏற்றுக்கொள்ளப்படாத சந்தர்ப்பம் வரும், துஆ ஏற்றுக்கொள்ளப்படாத சந்தர்ப்பம் வரும். கியாமத் இறங்கும் பொழுதும் அதற்கு முன்னால் நீங்கள் நன்மையேவி தீமையை தடுத்து நல்லவர்களாக மாறுங்கள், மாற்றுங்கள் மற்றவர்களை என்று சொல்லிவிட்டு அந்த விஷயங்களை உணர்த்திவிட்டு, பொதுவாக இன்று சமகால உலக நிலைமையை பார்க்கின்ற பொழுது வரலாறு தன்னுடைய பக்கத்தை மீட்டி காட்டுகிறது. எப்பொழுதும் இஸ்லாத்துக்கு எதிராக முன்னைய காலம், பிற்காலம், ஆரம்ப காலம் எல்லாவற்றிலும் பல்வேறுபட்ட சதிகளும் எதிர்ப்புகளும் போர்கள் நடந்து கொண்டு தான் இருந்தன. இஸ்லாத்தை கொச்சைப்படுத்த, இஸ்லாத்தை அழிக்க முயற்சி நடந்து கொண்டு தான் இருந்தது. என்னாலும் உங்களுக்கு முன்னாலும் பல பேர் சதி செய்தார்கள். எனவே அனைத்து சதிகளுடைய கட்டுப்பாடு அல்லாஹ்விடம் இருக்கிறது. எனவே அல்லாஹ்வுக்கு தெரியும் ஒரு ஆத்மா செய்கின்ற செயல்கள். காபிர்களுக்கு யாருக்கு என்ன முடிவு ஏற்படும், எப்படியான முடிவு ஏற்படும் என்பதை புரிந்து கொள்வார்கள். தீய முடிவு யாருக்கு இருக்கிறது புரிந்து கொள்வார்கள். அர்-ரஅத் 42 ஒரு கவிதை படிக்கிறார்கள். பசியோடு பசி
அதான் மனவர்த்தத்தோடு கவலையோடு பொறுமை காப்பவரே அந்த பொறுமைக்கு பின்னால் ஒரு நன்மாராயம் இருக்கிறது. அதேபோல் இரவிலே அழுது கொண்டிருப்பவரே அந்த காலை பொழுதிலே அதற்குரிய ஒளி விடி உங்களுக்கு கிடைக்கும். அதே போன்று இரவிலே அங்குமிங்கு அலைந்து தெரியக்கூடிய அகதிகளாக சிரமப்படக்கூடிய மக்களே அந்த காலையிலே உங்களுக்கான ஒளி வெற்றி விமோசனம் கிடைக்கும். மனமுடைந்தவரே, சிரமப்பட்டவர், சோதிக்கப்பட்டவரே, எனக்கு நீங்கள் சொல்லுங்கள், யார் எப்பொழுதாவது அல்லாஹ் மன உடைவுகளை, மன வருத்தங்களை, சங்கடங்களை தொடர்ந்து வைத்ததாக வரலாறு இருக்கிறதா? மாற்றி அமைப்பான். எனவே கண்ணியமான உள்ளமுள்ளவரை பொறுமைக்கு செய்யுங்கள், ஒவ்வொரு கஷ்டத்துக்கு பிறகும் இலேசு இருக்கிறது என்ற கவிதையை படித்துவிட்டு மீண்டும் அந்த சூறாவுடைய ஆயத்தை ஞாபகப்படுத்தி, இப்பொழுது சமூகத்திலே பல நெருக்கடிகள், பொருளாதார தடைகள், உணவு தடுக்கப்படுகிறது, நிவாரணங்கள் தடுக்கப்படுகின்றன, மருந்துகள் தடுக்கப்படுகின்றன, வீடுகள் தகர்க்கப்படுகின்றன, அகதிகளாக்கப்படுகிறோம். இப்படியான சிரமங்கள் பிறருடைய சதியாக நடக்கிறது. உண்மையிலே இதுக்கு ஒரு முடிவு வரும். சதிகாரர்கள் அழிவார்கள். அவர்களுடைய இந்த இலக்குகள் எல்லாம் அப்படியே மங்கி மறைந்து அழிந்து போகும். எனவே பொறுமை தேவை, விடாப்பிடி தேவை, அந்த சவால்களை முறியடிக்க வேண்டும் என்று சொல்லிவிட்டு இப்படியான எதிரிகளுடைய சதி திட்டங்கள்லாம் அது முடிவடைந்திருக்கிறது. ஏற்கனவே அல்லாஹ் அதை அளித்திருக்கிறான் என்ற அந்த நன்மாராயங்களை நாங்கள் சொல்லிக்கொள்ள வேண்டும், மனதிலே பதித்து வைத்து கொள்ள வேண்டும். உங்களுக்கு முன்னரும் பல சதி செய்தார்கள். அல்லாஹ் அவருடைய கட்டடங்கள் அஸ்திவாரங்கள் இருந்து அவர்களை அல்லாஹ் அடியோடு அளித்தான். அவர்கள் மீது அவர்கள் முகடுகள் விழுந்து தகர்ந்து விட்டு சுக்குநூறாகின. மேல் பகுதியினுடைய கட்டிடங்களுக்கு இடிபாடுகளுக்குள்ளே அவர்கள் மரணித்தார்கள். எதிரிகள் அவர்களுக்கு புரியாத விதத்திலே அவர்களுக்கு அல்லாஹ்வுடைய தண்டனை வந்தது, வேதனை வந்தது. 26 வசனத்தை ஓதி முதல் குத்பா இஸ்திக்பார் துஆவோடு முடித்துவிட்டு துஆ கேளுங்கள் நம்பிக்கையோடு என்ற வேண்டுகோளோடு 2வது குத்பா ஹம்சலவாத் தக்வாவுடைய வசியத்துக்கு பின்னால் சுருக்கமான ஒரு குத்பா. 2வது உண்மையிலே எங்களுடைய சமுதாயத்தில் இருக்கக்கூடிய முசீபத், சதி, எதிரிகளுடைய இந்த சதி திட்டம் இருக்கிறது. அது நமக்கு அவர்களுடைய சதி தொடர்ந்து கேவலங்கள், அழிவுகள், நாசங்கள் வந்து கொண்டிருக்கிறது. அவர்கள் புறமா எங்களுக்கு அது உண்மையிலே முனாஃபிக்குகள், முஷ்ரிக்கீங்களை விட்டு முதலாவது நம்மை பாதுகாக்கின்ற, ஒதுக்கி சுத்தப்படுத்துகின்ற ஒரு நிகழ்வு. அதேபோல் அல்லாஹ்வுடைய வழிகாட்டல் இஸ்லாம் முஹம்மது சுன்னத் வழிகாட்டல்களை பின்பற்றுவதை கடைபிடிப்பதற்கு நம்மை தூண்டுகின்ற ஒரு செயல். பாவங்களை விட்டும் ஹராம்களை விட்டு நம்மை தூரமாக்குகின்ற ஒரு படிப்பினை மிக்க ஒரு நிகழ்வாகத்தான் இதை பார்க்க வேண்டும். உம்மத்தை எப்பொழுதும் காபிர்கள் சதிகாருடைய சதியிலே அகப்பட்டு விடக்கூடாது என்பதற்கான ஒரு வடிகட்டி எடுக்கின்ற ஒரு வடி போன்றுதான் இப்படியான சோதனைகள் என்று சொல்லி இறுதியாக மூமின்கள் மத்தியில் ஒற்றுமை தேவை. அந்த ஒற்றுமை தான் பலம். எதிரிகளுடைய சதியை முறியடிப்பதற்கு ஒற்றுமை தேவை. அந்த ஒற்றுமை தான் நம்முடைய பலம். அதுதான் நமக்கு உறுதிப்பாடு, நமக்கு ஈடேற்றம், விமோசனம். எனவே இஸ்லாமிய ஒற்றுமையின் மூலம் அவர்களை முறியடிக்க வேண்டும், அழித்து நாசமாக்க வேண்டும், அவர்களுக்கு சவால்களை முறியடிக்க வேண்டும். எனவே யார் அல்லாஹ்வுக்கு மாறு செய்கிறாரோ அவருடைய சதி இருக்கிறதே, அவருடைய சதி முறியடிக்கப்படும். அல்லாஹ் அதற்கு எதிராக சதி செய்யக்கூடியவன், கடுமையாக தண்டிக்கக்கூடியவன். எனவே கொஞ்ச காலம் தவணை நீண்ட கயிற்றில் விடுவான், கொஞ்சம் கால அவகாசம் கொடுப்பான். பிடித்தால் அல்லாஹ்வுடைய பிடி கடுமையாக இருக்கும். எனவே இவர்களும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். மோமின்களுக்கு மோசடி செய்கின்ற நம்பிக்கை துரோகிகள் மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். எனவே அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு மாறுபாடு செய்து அல்லாஹ்வுடைய நியாமத்துகளுக்கு நன்றி கட்ட முறையில் நடக்கின்றவர்களும் மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும், அல்லாஹ்வுடைய தண்டனை வருவதை விட்டும் என்று சொல்லிவிட்டு நீண்ட துஆ பிரார்த்தனை மக்களுக்காக கண்ணீர் வடித்து மன்றாடி அல்லாஹ்விடத்தில் பலஸ்தீன் மக்களுக்காக துஆ செய்து சரந்த ஹுத்பாவுக்கு முற்றுப்புள்ளி வைக்கிறார்கள். எனவே 3 ஹுத்பாக்கள் மூலமும் படிப்பினை பெறுவோம். மக்கா முக்கரமுடைய ஹுத்பா அல்லாஹ்வின் பக்கம் விரைய வேண்டும், அல்லாஹ்வுடைய மார்க்கத்தின் பக்கம் விரைய வேண்டும், மறுமையின் பக்கம் செல்ல இருக்கிறோம் என்ற தலைப்பிலே மறுமையுடைய விடயங்களை ஞாபகப்படுத்தக்கூடிய அந்த ஹுத்பா அமைந்திருந்தது. 2வது குர்ஆனுடைய கண்ணியம், குர்ஆனுடைய தொடர்பு. குர்ஆன் எந்த அளவு மகத்துவமானது, உன்னதமானது, மேன்மையானது, அது சொற்கள், கருத்துக்கள் எல்லாவற்றும் நோய் நிவாரணி, நமக்கு பரக்கத், ரஹ்மத், அதன் மூலம் தான் நமக்கு மகிழ்ச்சியும் பெருமையும் என்ற கருத்திலே குர்ஆனுடைய தொடர்பை, வழிகாட்டலை, குர்ஆனுடைய ஹிதாயத்தை பற்றிய ஹுத்பாவாக அமைந்திருந்தது. 3வதாக எப்பொழுதும் சதிகாரர்களுடைய சதி முடிவுக்கு வரும், சதிகாரர்கள் அழிவார்கள். சதி திட்டம் திட்டக்கூடியவர்களுக்கு எதிராக அல்லாஹ் சிறந்த திட்டம் திட்டக்கூடியவன். அல்லாஹ்வுடைய திட்டம்தான் வெல்லும். மூமின்களே, பொறுமை தேவை, ஒற்றுமை தேவை, சவால்களை முறியடிக்கின்ற தைரியம் தேவை. இதை வைத்து நாங்கள் படிப்பினை பெற்று அல்லாஹ்வின் பக்கம் நெருங்க வேண்டும். ஒற்றுமை பலத்தை கொண்டு இந்த எதிரிகளை நாங்கள் எதிர்கொள்ள வேண்டும் என்ற அமைப்பிலே அந்த ஹுத்பா அமைந்திருந்த 3 ஹுத்பாக்கள் படிப்பினை பெறுவதோடு மக்கள் மேம்படுத்துவோம், பிறருக்கு மத்தி வைப்போம். எனவே நிகழ்ச்சி தயாரிப்பில் நண்பர் ரிஸ்வான், அதுவும் தொழில்நுட்பத்தில் நண்பர் பஷாரத் அவர் நன்றி செலுத்தியவனாக உங்கள் அனைவருக்கும் அல்லாஹ் ரஹ்மத் பரக்கத் செய்வானா என்ற துஆவோடு மீண்டும் ஒரு மனாபிர் இஸ்லாம் நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.